our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் தான். என்னடா மேக்கப் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காளே அப்படினு பாக்குறீங்களா? எப்பவுமே ஷாப்பிங் ஹால் எந்த வீடியோவா இருந்தாலும் நான் மேக்கப்போட தான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, அதாவது இந்த க்ளோ அண்ட் லவ்லியோட இந்த நியூ ஆயுர்வேதிக் கேரோட இந்த க்ரீம் தான். இது ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகும், டெய்லி பேஸ்ல ஒரு க்ரீமாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட மேக்கப் ரொட்டீன்ல இருக்க போகுது. இந்த க்ரீம் மட்டுமே நான் அப்ளை பண்ணிட்டு நான் இந்த மேக்கப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து ஷாப்பிங் ஹால்குள்ள போக போறேன். ஜஸ்ட் கொஞ்சம் நிமிஷம் தான். நான் வந்து ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியோட பிக் ஃபேன் அப்படின்ட்டு சொல்லணும். நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லியோட பிக் ஃபேனா கூட இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு, அந்த ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பேக்கேஜிங் வைஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு, நியூவான க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்ட்டு நீங்க பாத்துருங்க. இந்த ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோட ஆயுர்வேதிக் க்ளோ அண்ட் லவ்லியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்துட்டு நேச்சுரலான 15 இன்கிரியன்ஸ் வந்துட்டு சேர்த்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சாண்டில்வுட், கேசர் அண்ட் தென் மஞ்சிஸ்தா, லோட்டஸ் இந்த மாதிரியான நேச்சுரல் இன்கிரியன்ட் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ ஃபேர் அண்ட் லவ்லியோட கம்பேர் பண்ணும்போது இது லைட்டாக கலர் வந்துட்டு நல்ல ஒரு சாண்டில்வுட் கலர் மாதிரி இருக்கு. ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். இந்த ஸ்கூல் டைம்லையும் சரி காலேஜ் டைம்லையும் சரி ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் பக்கமாக தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் லைஃப்குள்ளேயே வந்து வந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் என்னோட உலகமாக இருந்தது. இப்பயும் வந்துட்டு இதோட வாசனை எனக்கு அதை வந்துட்டு இந்த காலேஜ் டைம் வந்துட்டு உணர்த்தும். அதை நான் யூஸ் பண்ணனா அல்ல வந்துட்டு செம்ம ஒரு ப்ளசண்டான வாசனை வந்துட்டு இதில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம வாசனையா இருக்கு. இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மாய்ஸ்சரைசரும் தேவையில்லை அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் க்ரீமும் தேவையில்லை. இது ஒரு 2 in 1 வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோட க்ளோ அண்ட் லவ்லி வந்து அப்ளை பண்ண உடனே செம்ம பிரைட்னஸ் வந்து ஃபேஸ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த ஒரு பெரிய க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணவே தேவையில்லை. இது கொஞ்சமா அப்ளை பண்ணாவே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஷாப்பிங் ஹாலுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். நம்ம வந்துட்டு இந்த ஷாப்பிங் ஹாலுக்கு எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் தென் என்னோட ஃபேமிலிக்கு நான் எந்த மாதிரி இந்த டைம் வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு நான் பர்சனலாக யார்கிட்டையும் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணல. நானாக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் மற்றது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் எனக்கும் தம்பிக்கும் ஆன்லைனில் அண்ட் தென் அவருக்கு வந்து ட்ரெண்ட்ஸ்லேயும் நாங்கள் வந்து எடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ரால வந்து பிக் பண்ணதை நான் வந்து என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அடுத்ததாக நம்ம வந்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். நான் இந்த டைம் வந்துட்டு 3 சல்வார், அதாவது செட்டோடு இருக்கிற மாதிரி 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து தீபாவளி ட்ரெஸ். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் எலிகென்ட்டாகவும் இருக்கும். மெரூன் கலர், ரெட் கலர்னாவே ஒரு ஃபெஸ்டிவ் வைபை வந்து கொண்டுட்டு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வகையில் இது வந்து செம்ம கிளாஸியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு எத்தனிக் ட்ரெஸ் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன், பிளாக் இன்ஃபியூஸ்ட் ஆன மாதிரியான ஒரு மெரூன். பைப்பிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிளாக்ல வச்சிருப்பாங்க. ஃப்ளீட் மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுக்கு கூடவே ஒரு பெல்ட்டும் வந்துட்டு அவங்க தராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 rupees மிந்த்ரால. நீங்கள் வந்துட்டு வேறு வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி கூட நான் பார்த்து ஆர்டர் பண்ண பிறகு கம்மியான ப்ரைஸில் இருந்தது, பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட பெல்ட்டு. நான் வந்து இது வியர் பண்ணியே உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற கிளிப்பிங்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ட்ரெஸ் வந்து பர்சனலாக நான் வந்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் மெரூனே அமைஞ்சதுனால தேடி பிடிச்சி 1 வீக்காக தேடினேன். டெய்லி உட்காந்து தேடிட்டே இருந்தேன். நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணால் ஏகப்பட்ட பணம் செலவாகும். பட் அதே டைப்பில் கொஞ்சமாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அதே கிளாத்தில் தேடினேன். இது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்குது.
ஸோ அதனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கு. இதோட குவாலிட்டி மட்டும் எனக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, கீழே இருக்கிறது ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து எனக்கு பெருசா சொல்ல முடியல. பட் இந்த பிரைஸ்க்கு ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் மாதிரி வேணும் பெல்ட்டோட அப்படின்னா கண்டிப்பா இது வந்து வியர் பண்ணலாம். அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கடையில தான் எடுத்திருந்தேன். அது அந்த கடையில பாத்தீங்கன்னா நான் சில்க் காட்டன்ல இந்த மாதிரி ஃப்ராக் மெரூன்ல இருக்கா அப்படின்ட்டு தேடி இந்த ஃப்ராக் எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ராகுக்கு மட்டும் நான் நிறைய வேலை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிளாக் கலர் ஃபுல்லாவே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணது. இந்த பிளாக் கலர் இருந்த இடத்துல வேற ஒரு கிளாத் இருந்தது. இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஜர்காட் ஸ்டோன் வாங்கிட்டு வந்து நான் ஆரி ஒர்க்கும் பண்ணுவேன். ஸோ அதனால ஜர்காட் ஸ்டோன் அண்ட் தென் கிளாத்லேயே இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த போ வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்டட்ல வந்து போட்டிருக்கேன். உள்ள வந்து வெல்வெட் பிளஸ் நெட்டட் வந்துட்டு 300 rupees ரெண்டும் சேர்த்து வந்துட்டு நான் ஊர்வசி சேலம்ல வந்து எடுத்துட்டு வந்தேன். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இந்த ஃப்ராக் வந்து ஒரு ஷாப்ல எடுத்திருந்தேன். அந்த ஷாப் நேம் கூட நான் வந்து பார்க்கல. ஸோ இது வந்து 1 வயசுக்கு உண்டானது. பாப்பாவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. பட் இது பார்க்கறதுக்கு கியூட்டாவும் ரொம்ப மினிமலிஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு போ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறது வேற ஒரு ஹெட் கிளிப்போடது. அதை எடுத்துட்டு நான் கன் க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். இது நானே ரெண்டும் ரெடி பண்ணது. இந்த ட்ரெஸ் கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேப்லயும் நான் வந்து ஆல்டர் வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸஸா இருந்த அந்த குட்டி கிளாத் வச்சுட்டு நான் கொஞ்சம் இங்க அன்னி ஒன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் கேப்போட பிக் வந்துட்டு எந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு நான் வந்து இங்க ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓல்டு மாடலா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கேப் போடுவாளான்னு தெரியல, ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசா எனக்கே வந்து சரியாகிற மாதிரி இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எத்னிக் ட்ரெஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு மறக்காம பாருங்க. இதோட பிராண்ட் வந்துட்டு என்ன பிராண்டுன்னே தெரியல. விஷு அப்படின்ற ஒரு பிராண்டு, விஷூத் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது நிறைய மிந்த்ரால, ஃப்ளிப்கார்ட்ல, அமேசான்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல இருக்க ஒரு பேண்ட்டு, ஹேண்ட்ல மட்டும் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 670 rupees. என்னோட ட்ரெஸ் நான் சொல்லியிருப்பேன். பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து ஒரு 800 rupees வந்து செலவானது. அதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தா 2000 இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. 800 rupeesலேயே முடிஞ்சது. ஷால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில்வர் கலர்ல இந்த மாதிரி லைனா வந்த மாதிரி பார்க்கறதுக்கே இது நல்ல ஒரு எத்னிக் லுக் வந்து கொடுக்கும். அடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நீட்டான லுக் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான். மோடர் ராபிடோ அப்படின்ற பிராண்டு. ஃபர்ஸ்ட் டைம் மோடர் ராபிடோல இருந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது வந்துட்டு வீடியோல வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே திக்கா இருக்கு. நிறைய பேர் டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி இருந்தும் வாங்கியிருந்தேன். இதோட கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூட் கலர் வித் இந்த மாதிரி அந்த கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து தராங்க, லைட் சாண்டில். இதுவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட அடுத்ததா வந்துட்டு நான் ஒரு வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப நாளா கார்ட்ல போட்டு வச்சு இந்த தீபாவளிக்கு பிக் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2300 rupees நினைக்கிறேன். டேனியலோட வாட்ச். ஸோ இது வந்து ரோஸ் கோல்டு கலரு. நான் இது வந்துட்டு தனியா வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது தீபாவளிக்கு வியர் பண்ணணும். இது ஒரு டைம் கூட வியர் பண்ணல. வியர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்துட்டு இதை வந்து இந்த ரொம்ப பெருசா இருந்தது, அதனால ஒரு 3-4 கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். நான் இதுக்காகவே ஷாப் போயிட்டு 4 கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் கோல்டுல வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு ஆசை. அதனால நான் இது வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச் அடுத்தது இன்னொன்று வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்ட்டு காட்டுறேன். பேக்கேஜோட இந்த பர்ஃப்யூமும் வந்து வாங்கியிருக்கேன். 120 ml வாங்கியிருக்கேன். 160 rupees. ரொம்ப நல்லா இருக்கு, வாசனை செம்மையா இருக்கு. நான் என்ன யூஸ் பண்ணல, எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். என்ன இந்த தீபாவளியில பாத்தீங்கன்னா நான் ஒரு பேகும் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரே ஒரு பேக் வந்து வச்சிருக்கேன். அது வந்து எல்லோபி ஏதோ ஒரு பிராண்டு 800 என்னவோ நான் வாங்கியிருந்தேன்.
அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பேக் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நானும் நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைம் அது வாங்கியாச்சு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஆலன் சோலியிலேருந்து 1200 நினைக்கிறேன், சரியா எனக்கு வந்து தெரியல. செம்ம குவாலிட்டி, ஸ்லிங் பேக் மாதிரி நம்ம மாட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராப் தராங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டிக்க முடியாது, ஹேண்டில் தான் நார்மலாக இந்த மாதிரி மாட்டிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி மாட்டுறது தான் மோஸ்ட்லி பிடிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதில் அன்னைக்கு நான் செவ்வாப்பட்டை போனோன்னு சொன்னேன் இல்லைங்களா, சாரீ எடுத்துகிட்டு போனேன். இதுக்கான எம்ப்ராய்டரி, அதாவது ஆரி ஒர்க்குக்கான நூல்லாம் வாங்கிட்டு வரலான்னு. ஸோ அது அப்படியே இதுலேயே வந்து வச்சுருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போனேன் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸ்லாம் வாங்குறதுக்கு. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உள்ளே வந்து 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இந்த இடத்துல 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஜிப்பரும் இருக்குது. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆலன் சோலியோட சிம்பிள் போட்டிருக்கு. எல்லாமே வந்து ஜிப்பில் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு செம்மையாக இருக்குது. லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு நான் இது மாட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கலாம். செம்மையாக இருந்தது. ஆனால் ஸ்லிங் பேக் மாதிரி மாட்டினா கூட இது அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கல. நார்மலாக இந்த மாதிரி மாட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாத்தோட குவாலிட்டியுமே டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்ட்டு தான் நான் காட்டல. ரித்துக்கும் சேம் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி ஷர்ட்டு இவருக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. ட்ரெண்ட்ஸில் இது வந்து நெட்ப்ளே, இதோட பிராண்ட் பேர் வந்து நெட்ப்ளே. சேம் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ரித்துது மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, மற்றது எங்கள் 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த தீபாவளிக்கு நான் வாங்கின கலெக்ஷன் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.